Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. ரஞ்சிதா சித்தி கிட்ட கொடு. நான் எடுக்கல. என்னம்மா நீங்க எடுக்க வேண்டான்னு சொன்னா நான் பெரியவ எடுக்க கூடாதான்னு கேப்பீங்க. இப்ப எடுங்கன்னு சொன்னா எடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்ன அத்தா, உனக்குமா ஒண்ணுமே புரியல? என்ன சொன்னீங்க? இல்ல எனக்கு கை கால் ஒரு மாதிரியா இருக்கு, இத பாரு தூக்க முடியல. ஐயோ அட என்ன டார்லிங் நீங்க இந்த பாக பிரிவினை சிவாஜி கணேசன் மாதிரி இப்படி வச்சிட்டு இருக்கீங்க. ஐயா ஏன் டார்லிங் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க 3 பேரும் 3 சுத்து சுத்துவோம். வாங்க 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 டியர், வாங்க வாங்க, பிடிங்க 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 பிடிங்க. வாங்க வாங்க. வித்யாமா இந்த ரஞ்சிதா வெளியில கூட்டிட்டு வா. ஓகே கூட்டிட்டு வாங்க தம்பி, நீங்க போங்க. வா 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 வா. பாத்து மல்லி வா போலாம். பாத்து மெதுவா. மல்லி ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்லல்ல? பாத்து. மல்லி என்னாச்சு? இல்ல முதல் தடவை வந்தப்போ லைசென்ஸ் இல்லாம வந்தேன். இப்போ லைசென்ஸோட வந்திருக்கேன். அப்பவே சம்பிரதாயப்படி வந்தேன். இப்ப மட்டும் சும்மாவா வர முடியும்? சும்மா வர சொல்லாம சுமந்துட்டா வர சொல்ல முடியும்? நாங்க மட்டும் முறைப்படி எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிற, நீ மட்டும் முறைப்படி எதுவும் செய்ய மாட்டேங்கிறல்ல. கேளு மல்லி ஒரு 2 நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். உடனே போயிடுவாள. என்ன மல்லி நீ அவங்களே நம்பிட்டு சும்மா இருக்காங்க, நீ பாட்டுக்கு ஏத்தி விடுற? அவங்க நம்பலாம் இல்லங்க, நம்புற மாதிரி நடிக்கிறாங்க. நாமளும் அவங்கள மாதிரி நடந்துக்கிட்டாதான் நம்ம மேல சந்தேகம் வராது. ஓஹோ மல்லி வா போலாம். மல்லி 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 ஒரு நிமிஷம் அங்கே இரு. தட்டி விட்டுட்டு உள்ள வாமா. தேங்க்ஸ் முருகா, உயிரை காப்பாத்தி இந்த வீட்டு மருமகளா என்ன திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்ட. கழுத்துல மஞ்சத்தாலியோட மனசார விஜயோட பொண்டாட்டியா நான் நுழையிறேன். இந்த சந்தோஷம் நிறைவு எல்லாமே எனக்கு இந்த வீட்டுல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும் முருகா. என்னத்த என்ன பாக்குறீங்க? இப்போ நெல்லு சூப்பரா சதுரி இருக்குல்ல, நல்லா பாத்துக்கோங்க அத்த. அப்புறம் குவிஞ்சு கிடக்கு செதறி கிடக்குதுன்னு ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதீங்க. நெல்லு ஃபுல்லா செதறி கிடக்கு. இப்ப குடும்பம் விளங்கும் தானே? நான் குடும்பத்துக்கு ஏத்த மருமக தானே. அதெல்லாம் விளங்கும். நீ வாமா. வா உள்ள வா. நீங்க வாங்க. என்ன டார்லிங், இங்க போன் இருக்கு, அப்படியே போய் உட்கார்ந்துட்டா உடைஞ்சிராது? ஆமாமா ஆமாமா. அதுக்கே இந்த மாதிரி கத்துறீங்க? இருங்க உட்காருங்க. இப்ப என்னம்மா? இப்ப ஏன் நீ கத்துற? கத்துறேனா?
வேலை எல்லாம் முடியறதுக்குள்ள பொசுக்கு பொசுக்குன்னு உட்கார போறீங்க? வேலையா? எனக்கு என்ன வேலை? நீங்க தான் ரூல்ஸ் எல்லாம் பேசுவீங்க. என்ன சின்ன மாமியாரே, விளக்கேத்தணும்ல மறந்துட்டீங்களா? ஒரே தீக்குச்சில எல்லாத்தையும். போங்க போங்க, நீங்களே போங்க, நீங்களே கொளுத்துங்க, நாங்க வரல. ஆ, கொளுத்திருவேன், இருந்தாலும் வேணான்னு பாக்குறேன். ம், சித்தி ஆ. என்ன பேசுறீங்க நீங்க? கொளுத்துனா சொல்லுவாங்க, விளக்கேத்துன்னு தானே சொல்லுவாங்க. அவளும் தானே சொன்னா. அதுக்காக அவளும் சித்தியும் ஒன்னா? பெரியவங்க சொன்னதை கேட்டு அப்படியே இவ சொல்றா. அச்சச்சோ. ஆமாப்பா, உன் பொண்டாட்டி பச்சை குழந்தை பாரு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. விஜய் விடுறா, வாய் தவறி வந்திருக்கும். வாங்க வாங்க, உங்களை விட மாட்டேன் பாட்டி. வாங்க டார்லிங். அட வாங்கங்கறல. வாங்க 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 வாங்க. பாட்டி, எப்படி அம்மா ஒரே குச்சில விளக்கேத்துனாங்க பாத்தீங்களா? ஆ ஆ, பார்த்தேன் பார்த்தேன். ஏங்க டாடா, அம்மா கூப்பிடுறாங்களே, என்னன்னு கேளுங்க. என்ன மல்லி? நெத்தியில குங்குமம் வச்சு விடுங்கடா. சரி. ஆமா, தாங்க முடியல. உயிரின் உள்ளே உணர்வை தொலைத்து காந்தமாக என்ன ஈத்து ஈர நெஞ்சு சாந்தம் செய்யும் மாய நீயடி. கொஞ்சி கொஞ்சி மிஞ்சும் அன்பை வீசும் காற்றை மோகம் செய்து உன்னில் என்னை விரயம் செய்யும் மெய்யும் நானடி. என் விரல் உன் கரங்கள் வருடி காதல் செய்யும், உன் விழி என நினைவு நாடி மேவிச் செல்லும். கடலின் ஓரம் உன் அருகினில் நானும், நம் விழிகளின் ஓரம் விட்டு பிரியாதென்றும். சீக்கிரம் வச்சிடுங்கடா. மல்லியம்மா எவ்வளவு நேரம் தாலி தூக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சு விடுங்க. எப்படி பாக்குறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் நம்ப வேண்டாமா? மண்ணில் விழுந்த மழை துளியை போல மறைந்த தினமும் போகிறேன் நான். தூரம் கேட்ட மணியோசை போல தேய்ந்த இசையாகிறேன். உன்னோடு சேர்ந்த தனிமை என் இரவின் திரிய தோண்டும் நினைவின் இனிமையாகும். காது கேட்கும் இசையும் உன் கண்ணம் ஆ, சரி வாங்க, ஸ்வீட் செய்ய சொல்லிருக்கேன், சாப்பிடலாம். குலோப் ஜாமுன் தானே பாட்டி? ஆமாண்டா செல்லக்குட்டி, வா. வா. மல்லி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சொல்லுங்க, எப்படி வந்தீங்க? வித்யாமா, இவங்களை இங்க விட்டது யாரு? என்ன நடக்குதுங்க? மல்லி 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 மல்லி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. கத்தாம இரு, கொஞ்சம் பொறுமையா பேசுவோம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன இவங்க எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. இப்படி வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா இவங்க பேசினதெல்லாம் உண்மை ஆயிடும்ல. மல்லி மல்லி மல்லி, நான் தாமா அவங்கள இருக்க சொன்னேன். நான் எதுக்கு இருக்க சொன்னேன்னா, எதுக்கும் அவங்க இங்க இருக்க கூடாது. அவங்கள போக சொல்லுங்க. அடேங்கப்பா, இவளே கள்ளத்தனமா ஒட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஓவரா சவுண்ட் குடுக்கறா. மல்லி 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 மல்லி, தயவு செஞ்சு என் கூட வா, நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். வா வா. இங்க பாருங்க வித்யாமா, நான் திரும்பி வரும்போது இவங்க இங்க இருக்கவே கூடாது. ஒரு தடவை தான் சரி, சொல்லுவேன். வா. போக சொல்லுங்க. வா மல்லி, வா. நான் தான் சொல்றேன்ல, வா மல்லி. மல்லி வித்யாமா, அமைதியா இரு, இங்க இருக்க இப்பதான் கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள வந்திருக்க. போக சொல்லுங்க. வா மல்லி, வா.
ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்கு என் குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாது. எங்க அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல மனசுக்காரங்க இல்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் பிரச்சனையை தான் உருவாக்கிட்டு இருப்பாங்க. எங்க அண்ணன் ஒரு நிமிஷம் கூட அவங்க நிம்மதியாவே விட மாட்டாங்க. இவ்ளோ ஏங்க கோவில்ல என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா அவங்க இங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தான். ஓ மல்லி, இப்ப ஏன் கத்துற? அவங்களுக்கு கேட்க போகுது. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க நல்லவங்க, அவங்க தப்ப உணர்ந்து சாரி கேட்டுட்டாங்க, அவங்கள மன்னிச்சு சேர்த்துக்குவோம் அப்படி சொல்ல போறீங்களாங்க? அவங்க நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஒரே நிமிஷத்துல அந்தர் பல்ட்டி அடிப்பாங்க. அவங்கள உங்களுக்கு 2 நாளா தானே தெரியும். நான் அவங்கள 6-7 வருஷமா கூட இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவங்களோட ஒரிஜினல் முகம் எனக்கு தெரியும். அவங்கள முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீ மூச்சு விடாம பேசிட்டு இருக்க? ஏன்னா இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு எனக்கு தெரியும். அதான் எனக்கு பதட்டமாவே இருக்கு. ஆனா உன்னை தனியா கூட்டு வந்தது நான் தானே. நான் பேசணும் தானே உன்னை கூட்டு வந்தேன். நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க, ஆனா முதல்ல அவங்கள வெளியில அனுப்பிச்சிட்டு வந்து பேசுங்க. கடவுளே, நீ ஏன் இன்னைக்கு இவ்வளவு வித்தியாசமா நடந்துக்கிறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. அவங்க பண்ண கொடுமையை நாங்க அனுபவிச்சது போதுங்க. அவங்களால இந்த ஃபேமிலில யாரும் பாதிக்க கூடாது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்கள இங்க இருக்க சொன்னது வித்யாமா தான். ஏங்க வித்யாமா எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா நீங்களும் பேசாம இருப்பீங்களா? அப்படி இல்ல மல்லி. ஆனா இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்க அண்ணி தான். ஆமா, அப்படி இல்லனா இந்நேரத்துக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டியவன். ஆமா மல்லி, உங்க அண்ணி தான் கரெக்டான நேரத்துக்கு வந்து அவங்க தான் போலீஸ் கிட்ட பேசி அவங்கள அனுப்பிச்சு வச்சாங்க. இல்லனா நிச்சயமா இந்நேரத்துக்கு நான் போலீஸ் கஸ்டடியில தான் இருந்திருக்கணும். எதுக்கு? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லாம தான் விஷம் குடிச்சிட்டங்கிற கோணத்துல போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இவங்க சொல்லி போலீஸ் விட்டாங்களா உங்கள? இஷ்டத்தோட தான் மனமேடையில உட்கார்ந்துன்னு நான் சொல்ல மாட்டேனா? இப்ப சொல்லுவோம் மல்லி. ஆனா போலீஸ்காரங்க என்கொயரி பண்ண வந்த சமயம் நீ சொல்ற நிலைமையில இருந்த யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்ல, போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சு நீ இந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட்ல வந்தது, கான்ட்ராக்ட்ல நீ இந்த வீட்ல இருக்கிறது நீ எல்லாமே வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் சிக்கல் ரொம்ப பெருசாயிடும். அந்த நேரத்துல நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன்னா உன் கூட இருந்து உன்னை என்னால கவனிச்சிருக்க முடியுமா? அந்த ஒரே ஒரு நன்றி கடனுக்காகவே உங்க அண்ணி பேசினதெல்லாம் மன்னிச்சிடலான்னு தோணுச்சு. இருக்கட்டும்ங்க, அந்த நேரத்துல அவங்க ஒரு முடிவோட தான் பேசிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. பரவாயில்ல மல்லி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே நான் போக விரும்பல. இந்த பிரச்சனை கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகுற வரைக்கும் அவங்க இங்க இருக்கட்டுமே நினைக்கிறேன். ஏங்க அவங்க இங்க இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் செட்டில் டவுன் ஆகாதுங்க, புதுசா உருவாயிட்டு இருக்கும். அதனால தாங்க நான் சொல்றேன். எப்படினாலும் அவங்க உன் அண்ணனோட ஒய்ஃப். என்னைக்கு இருந்தாலும் அவங்க உனக்கு இல்லைன்னு ஆயிடுமா? நாங்க அவங்கள பகைச்சா கூட நீ அவங்களுக்கு எதிரியா காட்டிக்காத, அப்புறம் அது உன் அண்ணனோட லைஃபே பாதிக்கும். அத நாங்க சமாளிச்சுக்கிறோங்க. எங்களுக்கு இவங்க பண்றது புதுசு இல்ல. இவங்களால எங்க அண்ணன், நான், தம்பி, தங்கச்சி என்ன கஷ்டம் எல்லாம் பட்டிருக்கோம் தெரியுமா? வேணாங்க, விட்டுருங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க கண்ணீர் விட்டுருவீங்க. அப்படி பேசுவாங்கங்க, மனசாட்சி இல்லாம கஷ்டப்படுத்துவாங்க. இப்போ எங்க பெரியம்மா இருக்காங்க, அவங்கள என்னைக்காச்சும் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேனா? இல்ல. அவங்க இருந்தா எல்லாருக்கும் நல்லது. எல்லார்கிட்டயும் அன்பா பாசமா பழகுவாங்க. குடும்பத்துல ஒருத்தராவே ஆயிட்டாங்கல்ல. இவங்களும் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க இது வேஷங்க. அவங்க ஒரே நேரத்துல பல அவதாரம் எடுப்பாங்க. இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. அவங்கள முதல்ல வெளிய அனுப்பிட்டு வாங்க, அப்புறம் மத்தத பேசுவோம். இந்த பாரு மல்லி, கதிரேசன் திரு எல்லாருமே கால சுத்தின பாம்பு மாதிரி. அவங்க எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பவாச்சும் ஏதாச்சும் ப்ராப்ளம கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. திரும்ப போலீஸ் என்கொயரி அது இதுன்னு வந்துச்சுன்னா உங்க அண்ணி கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு தேவைப்படுவாங்க. நம்மள மீறி அவங்க என்ன செஞ்சிட முடியும்? இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஓயிற வரைக்கும் மட்டும் அவங்க இருந்துட்டு போட்டுமே. மல்லி, இப்போ உன் உடம்பு தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அண்ணி இவங்க அவங்கன்னு சொல்லி யாரை பத்தியும் உன் தலையில ஏத்திக்காத. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் பழைய மல்லியா துள்ளி குதிச்சு வா. அதை மட்டும் நீ பாத்துக்கிட்டா போதும். சரியா? வா. அடேங்கப்பா, என்ன கவனிப்பு பாரு. தண்ணி கூட ஊத்தி குடிக்க முடியாதாமா. தாங்குறான் பாரு. அம்மா தோசை. ஐயோ வேண்டாம் வெண்பா, இப்பதான் அம்மா ஜூஸ் குடிச்சேன். அம்மா அது பத்தாதுமா, நிறைய சாப்பிடணும். உடம்புக்கு நிறைய தெம்பு வேணும்ல. ஏன் இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க?
எப்படி 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 இதே டைலாக் தானே என்கிட்ட சொல்லுவீங்க அப்ப மட்டும் எனக்கு டார்ச்சரா இருக்காதா சூப்பர் வெண்பா கேளு 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 சாப்பிடுங்கம்மா டாடா சாப்பிட சொல்லுங்க டாடா வெண்பா இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. அவளுக்கு நான் வேற ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். என்ன ட்ரீட்மெண்ட் டாடா ஊட்டி விட போறேன். சூப்பர் டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.